இதே மாதிரி தான் இருக்குது. இங்கே இல்லை, திருச்சியிலேருந்தே வரும்போதுலேருந்தே இதே மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் இந்த மலையிலையும் உள்ள கஷ்டமான சூழ்நிலையிலும் வந்த எல்லாரும் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென். ஆமாம், நம்ம அவருடைய அன்பையும் நம்ம அப்பாவை நம்ம பார்க்க வந்திருக்கோம். மழை பெஞ்சா என்ன, புயல் அடித்தா என்ன, என்னோட அப்பாவை நான் பார்க்க வந்திருக்கேன். எல்லோரும் ஒரு விஷயம் அப்படியே இருந்த இடத்துலேருந்து கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக நாம் அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கின்ற நல்ல தகப்பனே ஆண்டவரே, இந்த வேலையிலையும் கூட எங்கள் அனைவரையும் ஆண்டவரே அப்பா ஒரு குடும்பமாய் நீ இணைத்ததற்காய் ஆண்டவரே, மறுபடியுமாய் நாங்கள் சந்தித்ததற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நேரம் முழுவதும் அடியேனை மறைத்து உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே வெளிப்படுத்துங்க. நாங்கள் அனைவரும் இந்த இடத்திலிருந்து செல்லும் பொழுது உம்முடைய ஆவியானோட பரிசுத்த ஆவியானோட அப்பா அபிஷேகத்தையும் கிருபையும் பெற்று நாங்கள் திரும்ப தேவன் கிருபை செய்யுங்க. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஓகே, இன்றைக்கி நான் செய்திக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறேன், எனக்கு அதாவது ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தது. அதாவது இந்த சர்ச்சுக்கு இங்கே போகிறோம், மெசேஜ் கொடுக்க போகிறோம், இந்த வார்த்தைகளை பேசணுன்னு நான் இந்த செய்தியை நான் தயார் செய்யலை. மாறாக எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சில தலைப்புகளை எடுத்து இதெல்லாம் நம்ம வாய்ப்பு என்னைக்கு அமையும் தெரியாது. ஒரு போர் வீரர் என்ன பண்ணுவாங்களாம், போர் அடுத்த மாதம்தான் அப்படின்னு நமக்கு வருன்றதும் தெரியாது, எப்போ வேணாலும் போர் வரலாம். இப்போ மழையை கூட என்ன சொல்லிட்டாங்க, போன திங்கக்கிழமையே இந்த ஞாயிற்றுக்கிழமை மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு போர் சேவகனுக்கு எப்போ போர் நடக்குன்றது தெரியாது. ஆனால் எல்லா நாளும் எப்படி இருக்கணுமா, ஆயத்தமாக இருக்கணும். அதுபோல் தான் நான் கிடைக்கிற நேரத்தெல்லாம் சின்ன தலைப்புகளெல்லாம் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா, எழுதியோ இல்லை மனசில் அதை ரிப்பீட்டாக அதை சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த வார்த்தைகளை கொண்டு பேசணும். இது கண்டிப்பாக ஆண்டவர் சில விஷயங்களை எல்லாரும் ஒரே மாதிரியான விஷயத்தையே சபையில் பேசுகிறாங்க. எனக்கு அதில் ஒரு அப்படி எனக்கு தோணாது எப்பயுமே. அந்த விஷயத்த எது ரொம்ப விசுவாச மக்களுக்கு தேவை, அடுத்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடைய தான் என்னோடய சிந்தனை இருக்குது. அடுத்த சந்ததியர்களுடைய வளர்ச்சி அசூர வளர்ச்சியாக இருக்கணும். எப்படி இருக்கணும், பிரமிக்கத்தக்கதாக இருக்கணும். நம்ம சபைக்கு போகிறோம் அப்படின்னா, முன்னாடி நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் ஒரு பிம்பம் இருந்துச்சு. ஒரு பிம்பம்னா என்னென்னா, ஓ இவங்கன்னா இப்படி தான். இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது கூட ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நான் ஒரு ஆள் தான் கிறிஸ்டியன். ஸோ முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு அதிகம். ஸோ அல்லேலியாக்காரங்க அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு பிம்பம். கஷ்டத்தோடு இருக்கணும்னு எதுவும் எழுதி வச்சிருக்கிறா. ஆண்டவர் தன்னோட மகளையும் எப்படி வச்சுருந்தார், ராஜாக்களாக லேவியராக. அடுத்து அப்போ ராஜாவோட பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஓட்ட ட்ரெஸ் போட்டிருக்கணுமா, கந்தலாக இருக்கணுமா, கஷ்டத்தோடு இருக்கணுமா, இருக்கக்கூடாது. இருக்கிறோன்னா நம்ம ஏதோ தப்பு செய்கிறேன்னு அர்த்தம். தப்பு மீன்ஸ் பாவம் அப்படின்லாம் கிடையாது. உழைக்காமல் கூட இருக்கலாம், சோம்பேறியாக கூட இருக்கலாம், நம்ம ஞானத்தை கூட பயன்படுத்தாமல் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இன்றைக்கி நான் செய்திக்கு ஒரு அருமையாக, எனக்கு இது ரொம்ப நான் ரசித்து பிடிச்சி எழுதும் பொழுதே எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது எல்லோருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். போகும்போது நீங்கள் ஒரு புது மாற்றத்தோடு இதை இனிமேல் என் வாழ்க்கையில் செய்யணுன்ற எண்ணத்தோடு போவீங்கன்ற நம்பிக்கை பேசுனதுக்கப்புறம் இல்லை, எழுதும்போதே எனக்கு இது ஒரு 100% ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்துச்சு. சேமிப்பு, இதை என்னைக்காவது எங்கேயாவது நீங்கள் சபையில் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. எல்லா பாஸ்டர்ஸுமே என்னங்கய்யா நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க, என்ன தம்பி நீங்கள் புதுசாக சொல்கிறீங்கன்னு கூட யோசிச்சிருப்பீங்க. எல்லா பாஸ்டரும் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்லுவாங்களே, நீங்கள் என்ன சேமிப்புன்னு சொல்கிறீங்களேன்னு யோசிப்பீங்க. எத்தனை பேர் யோசிச்சிங்க? நான் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் இப்படி ஒரு செய்தியை நான் கேட்டதே இல்லை. சேமிப்பு எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? நம்ம சேர்க்கணும், என்னென்னதெல்லாம் சேர்க்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஒவ்வொன்றையும் சரியாக நோட் பண்ணிக்கங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் உங்கள் குடும்பத்துக்குமே இந்த ஒரு வாரத்தில் மாற்றம் இருக்கும். பாஸ்டர் பேசும்போது சொன்னாங்களே,
எவ்வளோ பணம் இருந்தாலும் செலவு இவ்வளோ இருக்குன்னு. எக்யூடாஸ், எல்என்டி, ஜனலட்சுமி, அப்புறம் ஹெச்எல்எஃப், வேறு என்ன இருக்குது, கிராம விடியல். ஐயோ சிரிக்கிறாங்களே, நிறையா இருக்குது போல. என்ன பாஸ்டர் பார்த்தீங்களா, வரிசையாக லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், சொன்ன மாதிரி இது நம்ம சபை. நான் என் வீட்டுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு தான் நான் பேசுகிறேன், அதனால் நான் ஓப்பனாக பேசுகிறேன். என்னுடைய அம்மாவும் என்ன பண்ணுவாங்களா, என்னுடைய கஷ்டமான சூழ்நிலையில் இந்த லோன்லாம் வாங்குவாங்க. இப்போ அவர் சொன்ன உடனே எனக்கு அப்படியே அந்த ஞாபகம் வந்துருச்சு. நான் சொல்கிறேன், இந்த இடத்துல நின்று சொல்கிறேன், இதே சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நான் ஒரு நாள் வீட்டில் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த மாதிரி லோன் வாங்கவே கூடாது என் வாழ்க்கையில். எப்படி இந்த மாதிரி லோனு என் வாழ்க்கையில் நான் வாங்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் எல்லோரும், அம்மா நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் சிரிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு. நீங்கள் எல்லாம் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க. 30,000 வாங்கியிருப்பீங்க. 27,000 போகும்போதே உங்களுக்கு அடுத்த லோன் ரெடியாக இருக்குது, அக்கா வாங்கிக்கிறீங்களா, அந்த 3 ரூபாய் இதில் கழிச்சிட்டு இப்போ 50,000 தரோம். பூஸ்டர். யாருக்கு பூஸ்டர்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு பணம் கொடுக்குற ஆட்களுக்கும் அந்த கம்பெனிக்கும் தான். நம்ம அதை யோசிச்சிருந்தா நாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோன்னு நீங்களே யோசிப்பீங்க. எங்களுக்கு தர்றது காலில்னு 1000 காரணங்கள் உங்கள்கிட்ட இருக்கலாம். காரணங்களை தூக்கி ஓரமாக என்ன பண்ணிவிடுங்க, வச்சிடுங்க. நான் என்னோட வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் யோசித்து முடிவெடுங்க. ஸோ எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிற இந்த என்ன லோனு, எக்யூடாஸு, ஜனலட்சுமி, இந்த மாதிரி லோன்லலாம் ரொம்ப பெரிய தொகையெல்லாம் இல்லை. இது என்னன்னா, வீட்டில் செலவே இல்லைனாலும் அது ஒரு அடிமைத்தனம் மாதிரி. உங்களுக்கு உண்மையிலே செலவு இருக்காது. அந்த பணம் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு செலவு என்ன பண்ணுவீங்க, கணக்கு பண்ணிக்குவீங்க. 30,000 வருது, இதை ஒன்று வாங்கலாம். ஆக மொத்தம் அதை புரோஜனமாகவும். கடன் வாங்கி என்னைக்காவது தங்கமோ நிலமோ வாங்கியிருக்கீங்களா? சந்தோஷம், 2 பேர் தான் வாங்கியிருக்கீங்க. ஆனால் லோன் எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க? கை தூக்க முடியாது. நான்லாம் 2-3 லோன் வாங்கியிருக்கேன், கை 2 தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? சந்தோஷம். எல்லாம் மாறும். நீங்கள் எந்த அளவுக்கு சர்ச்சுக்கு தொடர்ந்து வரதுனாலையோ, இன்னும் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, தொடர்ந்து ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மாறணும். கிடையவே கிடையாது. யார் சொன்னாங்க உங்களுக்கு? யார் சொன்னாங்க? தொடர்ந்து எதுக்காக ஜெபம் பண்ணுறீங்க? அதன் வழியில் நடந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். எல்லாமே ஜெபம் ஆண்டவரே எனக்கு வீட்டை கொடுங்க, நிலத்தை கொடுங்க, எல்லாமே ஆசீர்வாதத்தையே கேட்டுட்டு ஆசீர்வாதத்துக்கு புறம்பான ஒரு வாழ்க்கையும் வேறு வழியிலையும் போனால் எப்படி அந்த ஆசீர்வாதம் உங்கள் வீட்டை சேரும், இல்லை உங்கள் குடும்பத்தை சேரும்? சேரவே சேராது. இந்த மாதிரி லோன் வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. நானும் கொஞ்சம் நான் ஆல்ரெடி வரும்போது சொல்லியிருந்தேன், வேலை பார்த்து தான் என்ன பண்ணியிருந்தேன், எல்லாத்தையும் அடைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன், பணம் வரும், வாரம் ஆனால் வீட்டில் நிற்பாங்க. அப்போ கொஞ்சம் இந்த ஆன்லைன் அந்த பணம் கட்டுறதுலாம் வரல. ஒரு வேளை அது வந்துருச்சுன்னா வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க, ஃபோனில் கட்டலைனா தான் வந்திருப்பாங்க. வீட்டில் கலெக்ஷன் டீம் அப்படின்னு நிற்பாங்க. உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் அப்படிலாம் பணம் கட்டிக்கிட்டே இருக்கீங்க? நீங்கள் செலவு பண்ணணும்னு நினைக்கும் பொழுது தான் அந்த பணத்தை நீங்கள் கட்டுற சூழ்நிலை வரும். இதெல்லாம் மாறணும்னு ஜெபம் பண்ணுங்க. அடுத்த இங்கே வாலிப பிள்ளைகள்லாம் இருக்கீங்க. நீங்கள் இப்போ நினைங்க, நான் எப்படி நினச்சேன்னு அதே போல் நீங்களும் நினைங்க. அடுத்து என் குடும்பத்தில் யாரும் என்ன பண்ணக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. ஏன் வாங்கணும்? தேவைகளை கம்மி பண்ணுங்க, ஆசைகளை கம்மி பண்ணுங்க, எதை சேர்க்கணுமோ அதை சேருங்க. என்னென்னலாம் சேர்க்கணுன்னு வசனத்தை இப்படி போகிறேன். அன்றைக்கி ஜெபம் பண்ணேன். அந்த லோன் எல்லாத்தையுமே ஒரு 8 மாதத்தில் என்ன பண்ணேன்னா, ராவும் பகலும் என்ன பண்ணேன், ஜெபமும் பண்ணேன், வேலையும் பார்த்தேன். 2ஐயும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதுக்காக உழைக்கணும். நிறைய சாட்சி சொல்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜெபம் மட்டும் பண்ணேன் வந்துச்சுன்னு இல்லை. உண்மையிலேயே அவங்கள்ட்ட இன்னும் ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து கேட்டு பாருங்கள். இந்த ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டு பாருங்கள். ஜெபத்தோடு கூடிய ஆவியானுடைய அபிஷேகத்தோட பிரசன்னத்தோடு கூடிய நீங்கள் செய்கிற எல்லா வேலையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் 300 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, அந்த வேலையை ஆசீர்வதித்து உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் உதவி பண்ணுவார். அதுதான் நிரந்தரம். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தபடிக்கு என்ன பண்ணும், கொண்டு போய் விடும். அதுக்கப்புறம் இது வரைக்கும் அந்த மாதிரி லோனை நான் ஒரு நாளும் வாங்கலை. ஆமென். அதுக்கு மாறா ஆண்டவர்
குடும்பத்துக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த கை நிறைய கொடுத்து உதவுறதுக்கு ஆசீர்வச்சிருக்கிறார். இது எவ்வளோ பெரிய விஷயம். இதே இது மாதிரி சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் சர்ச்சுக்கு செப்பல் இல்லாமல் வந்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பேட்டா ஸ்லிப்பர் போட்டிருக்கேன். கர்த்தரை எந்த அளவுக்கு ஆசீர்வச்சிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை பிறரை மாற்றணுமே ஒழிய உங்களுடைய வார்த்தைகள் அவ்வளோ சீக்கிரம் மாற்றாது. அப்படியே மாற்றினாலும் அது தொடர்ந்து நடக்குமான்றது ஒரு கேள்விக்குறி. ஆதியாகமம் 41 எடுங்களேன். ஆதியாகமம் 41. ஸோ இதில் யோசேப்பு பற்றி இந்த கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடிக்கடி நீங்கள் படித்தது தான். வாசிக்கலாமா? 41 1 10 வசனங்கள். 2 வருஷம் சென்ற பின் பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியில் ஏறி புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சமும் கேவலமுமான வேற 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. போதும் போதும். அது சொப்பனம் என்று, அதாவது பார்வோன ராஜா என்ன பண்ணுறாருனா ஒரு சொப்பனம் கண்டார். என்ன பண்ணுறாரு? ஒரு சொப்பனம் காண்றார். அதாவது 7 பசுக்கள், நல்லா பார்த்துக்க, இங்கே 7 பசுக்கள் இருக்குது, இந்த பக்கம் ஒரு 7 பசுக்கள் இருக்குது. இந்த 7 பசுக்களும் ரொம்ப எலும்பும் தொழுமாக இருக்குது. இந்த பசுக்கள் நல்ல செழுமையாக கொள்ளுமையாக இருக்குது. புரியுதுங்களா? இந்த 7 பசுக்களும் என்ன பண்ணுதான், இங்கே உள்ள 7 பசுக்களை, ஆனாலும் இது எப்படி இருக்கும், சிலர் எப்படி இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் நிறைய சாப்பிடுவாங்க. என்னடா எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு. நிறைய பேர் சிரிக்கிறீங்களே. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் என்ன பண்ணேன், லைட்டாக இல்லை நிறையாவே குண்டாயிட்டேன். புரியுதுங்களா? அதுபோல் இங்கே பக்கத்தில் நமக்கு கண்ணுக்கு பார்க்குற நம்மளை சுற்றி 4 திசையிலுமே என்ன இருக்குது, நெற்கதிர்கள் இருக்குது. இப்போ சாவியானதுன்னா உங்களுக்கு தெரியும், என்னை விட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அந்த நெல்லில் ஏதாவது இருக்குமா? ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த நெற்கள் நல்ல நெற்கதிர்களை சாப்பிட்டதுக்கப்புறமா அது எப்படி இருந்துச்சான்? சரி, இப்படி ஒரு சொப்பனத்தை காண்டார். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்றது மட்டும் நல்லா கவனித்து கேளுங்க. முதலாவது, நாம் எதை சேமிக்க வேண்டும் என்றால் நல்ல உறவை சேமிக்க வேண்டும். எதை சேமிக்க வேண்டும்? நல்ல உறவை சேமிக்க வேண்டும். நல்லதை செய்ய வேண்டும். இப்போ நாங்கள் காலைல சர்ச்சுக்கு இங்கே வரோம். இடையில ஒரு 4 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பந்தல் மாதிரி போட்டு ஒரு கடை ஒன்று இருந்துச்சு. நாங்கள் ஏற்கனவே வந்தோம், இருந்தாலும் வழி தெரியல. அங்கே கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எங்கே போகிறீங்க? இந்த மாதிரி நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோம். அங்கே தான் சர்ச்சு 2 சர்ச்சு ஏதோ பிரச்சனையாக இருக்காமே. எப்படி 2 சர்ச்சு? யாரோ ஒருத்தவங்க இங்கேருந்து 4 கிலோமீட்டருக்கு என்றைக்காவது நற்செய்தி இப்படி பரவி இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஐயா, அந்த சர்ச்சில் சொன்னாங்க, சுகம் கொடுக்குறதா சொன்னாங்க. என் குழந்தைக்கு 4 மாதமாக உடம்பு சரியில்லை. அந்த பாஸ்டர் ஏட்ட அந்த சர்ச்சு மக்கள்லாம் ஜெபம் பண்ணாங்க, உடம்பு சரியாயிடுச்சு. அது பரவாயில்ல. ஆனால் அந்த நன்மை ஆசீர்வாதம்லாம் இங்கே நடந்திருக்கும். ஆனால் அது பரவாயில்ல. அங்கே இப்போ ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சுக்கு தான் நீங்கள் போகிறீங்களா? ஆமாங்க, அவங்கள நல்லா விசாரிக்க தான் போகிறோம், அங்கே ஜெபம் பண்ண தான் போகிறோன்னு என்ன பண்ணேன் சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட வழி கேட்டு வந்தோம். ஆமென். இந்த நிலை என்ன பண்ணணும்? அதுக்காக தான் சொல்கிறேன். நல்ல உறவை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலையும் இயேசு உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். அப்படி பிரதிபலிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இல்லை இந்த சிஸ்டர் இப்படி இருந்தாங்களே, இப்போ நல்லா இருக்காங்களே, என்ன தான் கேட்டாது பார்ப்போம். அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். என்ன பண்ணுவோம்? இன்றைக்கி நம்மளோட இது என்னென்னா, ஒருத்தவங்க நல்லா இருந்துட்டாங்கன்னா, நல்லா இல்லைன்னா கேட்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்? குறை பேசுவோம். ஆனால் நல்லா இருந்தாங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் போய் என்ன பண்ணுவோம்? கேட்போம். எப்படி கார் வாங்கினீங்க, எப்படி இப்போ புது வயல் வாங்கியிருக்கீங்க, கேட்பீங்களா மாட்டிங்களா?
அவங்க என்ன சொல்லுவாங்க, அது ஒன்றும் இல்லை, கையில் சேர்த்து வச்சு தான் அவங்க வாங்கியிருப்பாங்க. நாங்கள் அங்கே 2 இடத்துல கடன் வாங்கி நகையை வச்சு தாங்க அந்த இடத்த வாங்கினோம். அப்புறம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஓகே கடன் வாங்கி தானே வாங்கியிருக்கா, எப்படி கட்ட போகிறாங்கன்னு தெரியல. எப்படி நிறைய பேர் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். நல்ல உறவுகளை சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிக்கணும்? உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் நடந்துக்கிற நடத்தையில், நீங்கள் பேசுகிற வார்த்தையில், நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் உண்மையும் உத்தமமாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எதிராக எவ்வளோ ஆபத்துகள் வந்தாலும் ஒரு நாள் அவங்க உங்களுடைய உண்மை நிலவரத்தை என்ன பண்ணுவாங்க, அறிஞ்சு கொள்வாங்க. 10-12 வாசிங்களேன். 41 அதிகாரத்தை மட்டுமே வச்சுக்கோங்க. ஊழியக்காரர் மேல் கடுங்கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோட இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். இதுக்கு முன்பாக 8:9 காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. ஆமென். யோசேப்பு தன்னுடைய சிறையிருப்பில் இந்த பானபாத்திரக்காரனுக்கு ஒரு சொப்பனத்துக்கு என்ன பண்ணியிருப்பார்? அர்த்தம் அது என்னைக்கு நடந்தது? எப்பயோ நடந்தது. இந்த பானபாத்திரக்காரனே அது என்ன பண்ணிட்டாரு? அதை அவரோட நினைவில் இல்லை, மறந்துட்டார். ஆனால் நல்லது எப்போ செஞ்சாலுமே அதோடைய விளைவு உடனே கிடைக்காது. நீங்கள் வாழ்க்கையிலே அனுபவிச்சிருப்பீங்க. நான் அவ்வளோ நல்லது செஞ்சேன், எனக்கு உண்மையிலே நான் உங்களுக்கு ரொம்ப பார்த்து பண்ணினேன், ஆனால் அவங்க இவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க. அவங்க மறுபடியும் நமக்கு நல்லது செய்வாங்க. எப்போ? இன்னைக்காவது நன்றி தான் சொல்லுவாங்க. திருப்பி செய்கிறது கூட ஆச்சரியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் இவ்வளோ நாள் கழித்து ராஜாவுடைய சொப்பனத்துக்கு ராஜா கோபமாகிறார். இந்த நாட்டில் எத்தனையோ ஜோசியக்காரங்க இருக்கிறாங்க, மந்திரவாதிகள்லாம் இருக்கிறாங்க. யாருக்குமே இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல முடியல. அப்போ யார்கிட்ட கேட்குறா? பானபாத்திரக்காரன் சொல்கிறாரு, அப்போ நான் சிறையில் இருந்தேன். அப்போ எனக்கு ஒருத்தர் யார்? நம்ம யோசேப்பு. யார்? யோசேப்பு எனக்கு அர்த்தம் சொன்னார் அப்படின்னு ஒன்று. யோசேப்பு உண்மையும் உத்தமமாக இருந்தார். ஆனால் அவருக்கு பாடு இருந்துச்சு. இப்போ பாஸ்டர் ஒன்று சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? பாஸ்டர் கடைசியாக சொன்னாங்களே, பாடும் கஷ்டமும் ஆண்டவர் நிமித்தமாக எவ்வளோ வந்தாலும் அதை என்ன பண்ணலாம்? ஏற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக நடந்து போகலாம். அதுபோல் யோசேப்பு உண்மை உத்தமமாக சிறையில் இருந்தாலும் தன்னுடைய வேலை, அந்த நல்ல உறவு என்ன பண்ணார்? நல்ல உறவுகளை சம்பாதிச்சார். அதனுடைய விளைவு, அதனுடைய பலன் அப்போ என்ன பண்ணலை, உடனே கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 14 வாசிங்களேன். 14. யோசேப்பு சிறையில் இருக்கும்போது எப்படி இருப்பாங்க? எல்லாரும் எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க? எவ்வளோ ஒரு கைதி எப்படி இருப்பாங்க? ராஜா மாதிரியா இருப்பாங்க? இல்லை. ஆனால் அப்படி இருந்தவருடைய வாழ்க்கை அந்த நொடி பொழுதுல எப்படி மாறுதுன்னு பாருங்க. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். ஆமென். 16. அப்போது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல. 15. பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். பார்த்தீங்களா? தனக்கு அதற்கான பலன், கைதியிலிருந்து என்ன ஆகிட்டார்? ராஜா முன்னாடி நல்ல வஸ்திரம் தரித்து அந்த ஒரு நொடி பொழுதில் மாறி முன்னாடி வந்துட்டார். நம்ம அப்படி தான் நல்ல உறவுகளை சேமித்து முன்னாடி வருவோம். வந்த உடனே என்ன பண்ணிடுவோம்? மறுபடியும் யாரை மறந்துடுவோம்? நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு வந்த ஆண்டவரை மறந்துடுவோம். ஆனால் அவர் அடுத்த நொடி என்ன சொல்கிறாரு?
நீ சொப்பனம் சொல்லுவேன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ன உடனே ஆமாம் நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஆமாம் நான் என்னால் சொல்ல முடியும், எனக்கு அதை பற்றி நல்லா தெரியும். உண்மையிலே சொல்கிறேன், நம்ம எல்லாருக்கும் எல்லாமே தெரியவே தெரியாது. கடைசி வரைக்கும் மரணம் வரைக்கும் கற்றுக்கொள்கிற விஷயம் நிறையாவே இருக்குது. ஆனால் நம்ம அந்த நேரத்தில் அவர் யோசிப்பு என்ன சொல்கிறாரு, நான் அல்ல, யார் தேவன். அதுபோல தான் இந்த நேரத்துலேயும் எல்லா அறிவுரைகளையும் சொல்கிற அளவுக்கு வயதோ அனுபவமோ பெரிய ஞானியோ விவேகியோ நான் அல்ல, தேவனே என் மூலமாய் வார்த்தைகளை வெளிப்படுத்துவார். ஆமென். சேமிப்பு எதெல்லாம் சேமிக்கணும், நல்ல உறவுகளை சேமிக்கும். இந்த பணம் பொருள் இடம் இதெல்லாம் இதெல்லாம் இச்சைன்னு வேற நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்கிற யாராவது உங்களுக்கு கஷ்டப்படும் பொழுது உங்களுக்கு பணம் பொருள் இடம் கொடுத்துருக்குறாங்களா? என்னைக்காவது இதை யோசிச்சிருக்கீங்களா? ஏதோ எத்தனையோ டிவியில் பார்க்குறீங்க, எத்தனையோ பிரசங்கிமார் சொல்கிறாங்களே, இந்த சபை கட்டுவதற்காக 1200 சதுரடியில் இடம் தேவைப்படுகிறது, நீங்கள் ஒவ்வொருவரும் ரூபாய் 100 செலுத்தினால் 10 பேர் 12 பேர் செலுத்தினால் இந்த இடத்தை நாம் வாங்கிடலாம். சபை கட்டிக்கிட்டே இருக்கும்போது சபை யார்? இந்த கேள்வியெல்லாம் எனக்கு வந்த கேள்வியை தான் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், உங்களிடத்துல சொல்கிறேன். சபை யார்? சபை மக்கள். சபையெல்லாம் கூடுறதுக்கு சபை வந்துருச்சு, அதுக்கப்புறம் சபை மக்கள் அதே கஷ்டத்தோடு தானே இருக்கிறாங்க. என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒரு பாஸ்டர்மார் உங்களுக்கு 100 ரூபாயா சேர்த்தா 100 பேர் கொடுத்தா அந்த 1200 சதுரடியை வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சபையை நம்ம கட்டிடுவோம் 2-3 வருஷத்தில். அடுத்து உங்களோட வீட்டை யார் கட்டுவான்? ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம கரெக்டாக சேமிக்கணுமா இல்லையா? உங்களுக்கு வயல்லையோ உங்களுடைய எல்லா தொழில்லையும் பணம் பொருள் வருதில்லை. காணிக்கை தசமபாகம் நிறைய பேர் நினைக்கிறேன்னா, நான் தசமபாகம் கொடுத்துட்டா நான் செய்கிற எல்லாமே ஆசீர்வாதம். தசமபாகம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த பணத்தை வீணாக செலவு பண்ணுறது ஒரு பாவம்தான். நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், தண்ணி அதிகமாக செலவு பண்ணக்கூடாது, தண்ணிக்காக எத்தனையோ பேர் கஷ்டப்படுறோம். அதே போல் தான் நம்ம கையில் வர பணம், நம்ம உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தை வீணாக செலவு பண்ணுறதும் ஒரு விதமான ஒரு பாவம் தான். அந்த பணம் வரதுக்கு முன்னாடி அந்த பணத்துக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, எவ்வளோ ஏங்கியிருப்பீங்க. அப்போ அந்த பணம் பொருள் இடம், இப்போ பணத்தை சேமிக்கிறோம், அந்த பணத்தை என்ன பண்ணுறோம், ஒரு பொருளாவோ ஒரு இடமாவோ வாங்குகிறோம். ஏன் நம்ம வாங்கலை? கடைசி வரைக்கும் இதே பரிதாப நிலை வேணுமா? இப்படியே கை கட்டி இருக்கணுமா? எப்போ தலை நிமிர்ந்து யோசேப்பு போல் வஸ்திரம் தரித்து ராஜாவுக்கு முன்னாடி உட்காருன்னு ஆசை இருக்கா இல்லையா? எனக்கு இருந்துச்சு, அதனால் நான் இங்கே நின்றுட்டேன். உங்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்கணும், வாஞ்சையோடு இருக்கணும், வைராக்கியமாக இருக்கணும். ஆண்டவரே, இனி ஒவ்வொரு மாதமும் நான் சம்பாதிக்கிற பணத்தை நான் காணிக்க என் குடும்பத்தை எடுக்கிறது போக நான் சேர்த்து வச்சு நான் இதே இடத்துல நான் சொந்த இடத்த வாங்கி ஒரு வீட்டை கட்டணும்னு முடிவெடுங்க. அடுத்த எக்யூட்டாஸ் ஜனலட்சுமி லோன் வாங்கி அந்த லோனை வாங்கி எப்படி கட்டணும், திருப்பி அடுத்த லோனை எப்போ வாங்கணும், யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், அதில் எவ்வளோ சமைக்கணும் யோசிச்சிங்கன்னா இதே சுழற்சி நடந்துக்கிட்டே தான் இருக்கணும், மாற்றமே வராது. கடன் வாங்கி செலவு பண்ணி குடும்பம் நடத்துகிறவங்கள தாண்டி சேமித்து வாழ்க்கையில் முன்னாடி வந்தவங்க தான் அதிக பேர் இருக்கிறாங்க. ஆமென், ஆமென். அடுத்து இந்த சொப்பனத்தில் இதோட அர்த்தத்தை யோசிப்பு சொல்கிறாரு, வாசிக்க வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு போய் இந்த அதிகாரத்தை முழுவதுமாக வாசிங்க. 7 வருஷம், அதாவது அந்த 7 மாடுகள் 7 நெற்கதிர்கள்ன்றது முதல் 7 வருஷங்கள் வளமையான செழுமையான ஒரு நாட்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சுற்றி கண்ணுக்கெட்டு தூரம் உள்ள வயல் எல்லாமே அறுவடைக்கு ஏற்ற தயாராக இருக்குது. ஆமாவா இல்லையா? அடுத்த 3 மாதத்தில் அறுவடை பண்ண முடியுமா? அதுக்கு என்ன ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த நிலத்தை என்ன பண்ணணும், உழுவணும், பயிர் போடணும், தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், அதை பாதுகாக்கணும், களை செடி இருந்துச்சுன்னா அதை பிடுங்கணும். அது வரைக்கும் என்ன பண்ணணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வருமானம் வர வரைக்கும் என்ன பண்ணணும், காத்து இருக்கணும். இதுக்கிடையில் என்ன வேணாலும் நடக்கலாம், எதையும் எதிர்த்து நிற்கின்ற துணிவு வேணும். இப்போ என்ன பண்ணணும் இதுக்காக? அப்போ இந்த சொப்பனத்தை அவர் சொல்கிறாரு, இந்த 7 வருஷமும் பஞ்சகாலமாக. முதல் 7 வருஷம் செழுமை, அடுத்த 7 வருஷம் பஞ்சகாலம். இதுதான் அதோட சொப்பனத்தோட அர்த்தம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாருன்னா 34 இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 5இல் 1 பங்கை வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாய் இருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்திற்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. தேசம் 36.
முதல் 7 வருஷம் என்ன பண்ணுறாங்க? முதல் 7 வருஷம் தானியங்களை என்ன பண்ணுறாங்க? விளைச்சல்ல 5 1 பங்கு. அப்போ நீங்கள் 50,000 சம்பாதிக்கிறீங்க. சரி வேண்டாம், நான் அவ்வளோ நிறையா சொல்லலை, சம்பாதிச்சா சந்தோஷம். ஒரு 10,000 சம்பாதிக்கிறீங்க. இந்த 10,000 எத்தனை பங்கு? எவ்வளோ எடுத்து வைக்கலாமா? எடுத்து வைக்கலாமா? நகை தான் வாங்க முடியாது, இருக்கிற ரேட்டை பார்த்தா நெஞ்சுவலி வர மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்படி கிடையாது. நகை தாண்டி சேமிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது, ஆனால் தெரியல. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? வேறு வழியில் நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு சேமிங்க. கடன் வாங்குறதுக்கு எவ்வளோ விசாரிக்கிற, எவ்வளோ அலையிறோம். பிரதர் அங்கே இடத்துல இவ்வளோ ஒரு 10,000 ரூபா கடன் கிடைக்குமா? அவங்கள கேட்டு பாருங்கள். அவங்க இன்னொருத்தட்ட கேட்டு அந்த 4 பேருக்கும் அந்த 10,000 கமிஷன் போக தானே உங்களுக்கு வரப்போகுது. என்னைக்காவது இந்த நான் ஒரு 10,000 வச்சுருக்கிறேன், ஒரு 2,000 வச்சுருக்கேன், இதில் எதில் முதலீடு பண்ணுறது, என் குடும்பத்தை நான் எப்படி பாதுகாக்கிறதுன்னு அந்த ஞானத்தையும் விவேகத்தையும் என்னைக்காவது ஜெபம் பண்ணி கேட்டிருக்கீங்களா? இல்லை சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? எல்லாருமே சிரிக்கிறீங்க, என்னங்க இந்த மாதிரி யாருமே பேசினது இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்க. இதை செய்யுங்க, வாழ்க்கை மாறும். நடந்து வர நீங்கள் 2 வீலரில் வருவீங்க, 2 வீலர் வர நீங்கள் காரில் வருவீங்க. அதுதான் வளர்ச்சி. அதை கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும்? பக்குவப்படுத்தணும். இந்த 5 1 பங்கை நம்ம என்ன பண்ணணும்? சேமித்து வைக்கணும். என்ன பண்ணணும்? சேமித்து வைக்கணும். 32 இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்படுகிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு 33 ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. யார் சொல்கிறாரு? யோசேப்பு யார்கிட்ட சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? விவேகமும் ஞானியுமான அதிகாரியை என்ன பண்ணுங்க? நீங்கள் ஏற்படுத்துங்க. அவர் யோசிக்கிறார். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? ஜெயிலில் இருந்தார். ஜெயிலில் இருந்து என்ன பண்ணுறாரு? ராஜா முன்னாடி சரிக்கு சமமாக பேசுகிறதுக்கான இடத்துக்கு வராரு. இதோட பலன் எங்கே? நல்ல உறவை சம்பாதிச்சதன் மூலியமாக இவ்வளோ இடத்துக்கு வந்துட்டார். அதே ராஜாவுக்கு இப்போ என்ன பண்ணுறாரு? விளக்கத்தை கொடுக்குறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு? அட்வைஸ் பண்ணுறாரு. ராஜாக்கே என்ன பண்ணுறாரு? அட்வைஸ் பண்ணுறாரு. இது எவ்வளோ வசனத்தை படித்து கடந்து செல்லாதீங்க, வசனத்தை தியானித்து பாருங்கள். இப்போ விவேகம் ஞானியமான மனுஷனை ராஜா இனிமேல் எங்கே போய் தேடுவார்? இந்த சொப்பனத்துக்கே வழி சொல்கிறதுக்கு இந்த தேசத்தில் ஆள் இல்லை. சொப்பனத்தை வழி சொல்லி அதுக்கான வழியை சொல்லி அவர்கிட்டே அறிவுரை கூற, இதுக்கு மேலே விவேகமும் ஞானமுமான ஒரு மனுஷன் நான் எங்கே போய் தேடணும்னு நினச்சி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராஜா என்ன பண்ணுறாரு? 39 வாசிங்களேன். 39 பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் ஆமென் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவன் இல்லை. யோசிச்சு பார்த்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு? அவருக்கு அறிவுரை கொடுக்குறாரு. ராஜா என்ன சொல்கிறாரு? அடுத்து அவர் அறிக்கை பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு? அட்வைஸ் தான் பண்ணுறாரு. ராஜா என்ன பண்ணுறாரு? யார் அறிக்கை பண்ணுறாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? அவருக்கு என்ன சொல்கிறாரு? வாசிங்க. உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. அவரே சொல்லிட்டார், உன்னை போல. இதனுடைய பலன் எங்கே இருந்துச்சுன்னு தெரியுமா? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 16வது வசனத்தில் அவர் என்ன சொன்னார்? அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான. மறுபடியும் நான் சொல்கிற அதே விஷயந்தான். உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பில் தன்னை நீங்கள் வெளிப்படுத்துறதை விட ஆண்டவரை மகிமைப்படுத்தி முன்னிலைப்படுத்தும் பொழுது அவர் உங்களை கனப்படுத்தி உயர்த்தி ராஜாக்களுக்கு முன்பாக என்ன பண்ணுறாரு? உயர்த்தி வைக்கிறார். ஆமென். பார்வோன் முதலாவது என்ன கேட்குறாரு? என் சொப்பனத்துக்கு இந்த விடையெல்லாம் நீ சொல்கிற, உன்னால் சொல்ல முடியும்ல அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு? நான் அல்ல தேவனேன்னு என்ன பண்ணுறாரு? யோசேப்பு தாழ்மையாக தன்னை ஒப்பு கொடுக்குறாரு. அடுத்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ராஜா என்ன சொல்கிறாரு? உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லைன்னு ராஜா என்ன பண்ணுறாரு? யோசேப்புக்கு ஒரு அறிக்கையை கொடுக்குறார். நீ என்ன பண்ணு? நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். உன் வாக்கின்படியே என் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். உன் வாக்கின்படியே
என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். எப்படி நடக்க கடவர்கள்? அடங்கி நடக்க கடவர். எப்படி நடக்க கடவர்? அடங்கி. நீ என் அரண்மனைக்கு எப்படி இருப்பாய்? அதிகாரியா இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தின் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார்வோன் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி என்ன சொல்றாரு? இப்ப கடைசி என்ன பண்றாரு? பவரை கொடுத்துட்டாரு. என் ஜனங்களுக்கு முன்னாடி, அவரோட ஜனங்களுக்கு முன்னாடி அதிகாரியை ஆக்கி என்ன பண்றாரு? அதுக்கான பவர் கொடுக்குறாரு. அந்த முத்திரை என்ன அர்த்தம்? அவர் ஒரு பேப்பரில் எழுதி, நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இந்த இடம் வந்து இந்த தேசத்துக்கு சொந்தமானது எழுதி இப்படி ஒரு சீல் வச்சுட்டாருன்னா அந்த இடம் யாருக்கு சொந்தமானது? ராஜாவுக்கு. அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாரு? பவரை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு மெல்லிய வஸ்திரத்தை கொடுக்குறாரு, ஆபரணத்தை கொடுக்குறாரு, எல்லாமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? மகிமையாக நடக்குது. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆமென், பெயர், பட்டம், புகழ் எல்லாமே. கைதியாக இருந்தவருக்கு அவர் தன்னை நல்ல உறவை சேமித்தார், ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார், தன்னை தாழ்த்தி எவ்வளோ எளிமையாக இருக்கணுமோ அவ்வளோ எளிமையாக இருந்தார். அதற்கும் மேலே ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலாய் மகிமையாக உயர்த்தி ஸ்தானாதிபதியாக வைத்து அவருக்கு ஒரு பவரையே கொடுத்துருக்கிறார். இப்போ இவர் சொல்கிறது தான் எகிப்து தேசம் முழுவதும் என்ன பண்ணும்? நடக்கும். அடுத்து எத்தனை வருஷத்துக்கு? 14 வருஷத்துக்கு. எத்தனை வருஷத்துக்கு? சிறையிருப்பு கொஞ்ச நாள் தான். சிறையிருப்பு கொஞ்ச நாள் தான். அதுபோல தான் கஷ்ட காலம் கொஞ்ச நாள் தான் நினைங்க. இன்றைக்கி நான் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் என் கஷ்டம்லாம் மாறப்போகுதுன்னு உங்கள் காலரை தூக்கி விட்டு சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன். வைராக்கியமாக சொல்லுங்கள். வார்த்தைகள் வந்து ஒவ்வொன்றும் யோசேப்புக்கு கண்டிப்பாக தெரியும். வெற்றியை காண்ற எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, முன்னாடியே தான் வெற்றி அடைஞ்ச பின்னாடி என்ன பேசணுன்றதை முன்னாடி தீர்மானித்து வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெற்றியை என்றைக்கா இருந்தாலும் நம்ம ருசி பார்த்தோன்ற நம்பிக்கையும் விசுவாசமும் தொலைநோக்கு பார்வையும் என்ன இருக்கும்? அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் வைராக்கியமாக இருங்க. நான் இதே ஊரில் வாடகை இல்லாமல் சொந்த வீடு, ஓட்டு வீட்டிலேருந்து காங்கிரீட் வீடு போவேன், நல்ல இடத்த வாங்குவேன். அதே நான் வரும்பொழுது சொன்னாங்களே, அங்கே சர்ச்சு 2 சர்ச்சு ஒரு தவறான ஒரு விஷயத்தை பரப்புனாங்களே, அது மாதிரி அந்த சர்ச்சுக்கு போனவங்க எல்லாருமே வீடு கட்டுறாங்களாமா, இடம் வாங்குறாங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, பலருக்கும் கை நிறைய அள்ளி கொடுக்குறாங்கன்ற வார்த்தை வரணும். ஆமேன். அந்த சபைக்கு போனால் இடமே கிடைக்காதுங்கன்னு சொல்லணும். அந்த சபையில் போனாலே எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தாலே ஒரு 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 புது பலனோட வரும். காய்ச்சல் சுகமாதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக அந்த சபைக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்றது மாறணும்னா உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும், உங்களுக்குள்ளே ஒரு நல்ல சேமிப்பு வரணும். அது பணம் பொருள் இடத்தோடு நிற்கக்கூடாது. உங்களுடைய நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், விவேகமும் ஞானமும் அறிவும் இல்லாதெல்லாம் எங்கேருந்து பெற்றுக்கொள்ளணும்? அவருடைய நாமத்தை நோக்கி நம்ம பார்த்து ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? நன்கு ஜெபித்து அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். இவர் வந்து சொப்பனத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா விடை கொடுக்கறதுனால 45வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனேயா என்கிற பெயரை இட்டு என்ன பண்ணுறாரு? ஆமென். தனியாய் வந்தார், குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டார். என்ன பண்ணார்? குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டார், சிறைக்கு சென்றார், பல அவதூறுகளுக்கு ஆளானார், கஷ்டத்தில் பிடிபட்டார். அதே போல் சொல்கிற இன்றைய நாள் கஷ்டத்தின் நாளாக இருக்கும், இன்றைய நாள் தனித்து விடப்பட்ட நாளாக இருக்கும், இன்றைய நாள் கஷ்டத்தின் கொடூரமாக கூட இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் மாறும். கஷ்ட காலத்தில் எவ்வளோ இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு வெற்றியை நோக்கி செல்லணும், ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கணுன்றதில் எவ்வளோ ஸ்திரப்பட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் நன்மைக்கு எதுவாய் உங்களுக்கு பன்மடங்காய் கண்டிப்பாக கிடைக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ரெட்டிப்பான நன்மை தருவேன். ஆமென். இன்றைக்கு மாற்றம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க? இன்றைக்கி ஈவினிங் 2 புது ட்ரெஸ் கிடச்சா வாங்கிக்கிங்களா மாட்டிங்களா? இன்றைக்கு நீங்கள் செய்த வேலையோட பணம் ரொம்ப நாளாக வராமல் இருந்து இன்றைக்கி எங்கள் சாரிங்க ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட நான் பணம் கொடுக்கல, இன்றைக்கி நான் வந்து அதை ஒரு 2000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கணும், நான் 500 சேர்த்து 2500 கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? சோத்திரம். என்ன சொல்லுவீங்க? சோத்திரம்.
என் மனசில் உள்ள பாரம்லாம் குறைஞ்சிச்சு. இன்றைக்கி இந்த பாரம், இதுவும் ஒரு விதமான பாரம் தான். இது பெரிய பாரம். ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் இது என்னது? ஒரு பெரிய பாரம் தான். நீதிமொழிகள் 6:6. சீக்கிரமாய். யார்கிட்ட கற்றுக்கொள்ளணுமா? ஏதாவது ஒரு நபரை ஏதாவது குறிப்பிட்டிருந்தாங்களா? இல்லை. அப்போ இந்த 7 வருஷமும் எகிப்து மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? எறும்பு போல் இடைவிடாமல் அங்கே சேமிப்பின் கலன்கள் எப்படி இருந்துச்சு தெரியுமா? கடற்கரை மணல்களை எண்ண முடியுமா நம்மளால்? அது அந்த அளவுக்கு சேமித்து பல தேசத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க? கொடுக்குற அளவுக்கு சேமிப்பு வச்சுருந்தாங்க. அதுபோல் எறும்பு பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் எங்கேயாவது எறும்பை பார்க்க முடியுமா? எங்கேயாவது எறும்பை பார்க்க முடியுமா? ஏன் பார்க்க முடியல? அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான எல்லா உணவுகளையும். அதுபோல தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஜூன் மாதத்தில் உங்களோட பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜுக்கு போவாங்கன்னு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் போய் ஒருத்தவங்கள்ட்ட கை கட்டி ஐயா 10,000 ரூபா கொடுங்க அப்படின்னு நிற்கிறத விட, உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எக்ஸாம் முடியும் போதே அடுத்த வருஷம் என் பிள்ளை இதை படிக்க போகிறான், இன்னும் நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்? என் பையன் காலேஜ் படிக்கிறதுக்கு நான் இவ்வளோ பணத்தை சேமிக்கலாம். நிறைய சேமிக்க வேணாம், அந்த முயற்சியை செய்யுங்க. பணம் தேடி உங்கள் கையை நோக்கி வரும். உங்கள் வேலையை செய்யும் பொழுதே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைங்க. யார்கிட்டையும் கையேந்தி நிற்கின்றது வாங்கி அதை சரி பண்ணிடலாம். ஆனால் அது ஒரு அடிமைத்தனம், அது ஒரு பழக்கமாயிரும். டெய்லி 3 வேளை டீ குடிக்கிற மாதிரி 3 வேளை சாப்பிட்ற மாதிரி கடன் வாங்குறது பழக்கப்படுத்திக்காதீங்க. என் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு என் குடும்பத்தை நடத்தணும். அந்த தகவலை நீங்கள் எப்படி சொல்லணும்? உங்கள் மனைவியோட, உங்கள் பிள்ளைகளோட, உங்கள் மகளோட, மகனோட உட்காந்து பேசுங்க. எப்பா நம்மள்கிட்ட இப்போ 3000 தான் பணம் இருக்குது, இதை வச்சு என்ன பண்ணலாம்? உன் செலவு இவ்வளோ இருக்குது, அப்பா மேற்கொண்டு ஏதாவது பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? சிலர் தகப்பன் என்ன பண்ணுவாங்களா, எனக்கு தான் எல்லாம் தெரியும். கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் இன்றைக்கி பெரிய பெரிய கம்பெனிஸ் வேர்ல்டு வைடு பெருசாக இருக்குது. சின்ன ஒரு ஐடியா தான். அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணால் குடும்பமாக ராஜானந்தன் எனக்கு நிகராக இங்கே யாரும் இல்லைன்னு நினச்சி ஒரு கைதியை வச்சு அவர் கேட்டு இந்த ஐடியா பண்ணியிருந்தான்னா 14 வருஷம் எகிப்து தேசம் பஞ்சத்தில் என்ன பண்ணியிருக்கோம்? அழிஞ்சே போயிருக்கும். ஆனால் ராஜாவே இறங்கி அவருடைய சொப்பனத்தை கேட்டு அவருடைய அறிவுரையை கேட்டு ராஜா என்ன பண்ணுறாரு? தனக்கு நிகராய் அவர் என்ன பண்ணார்? யோசேப்பை உயர்த்தினார். 14 வருஷமும் என்ன பண்ணு? எகிப்து தேசம் பஞ்சத்தை காணலை. அதுக்கு மாறாய் 14 வருஷத்தில் செழுமையை மட்டும் பார்த்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள எல்லா தேசத்துக்கும் என்ன பண்ணாங்க? வாரி அள்ளி கொடுக்குற அளவுக்கு அவங்கள்ட்ட இருந்தது. அதுபோல தான் உங்கள்கிட்ட பணம் வரும்பொழுது, நீங்கள் சம்பாதிக்கும் பொழுது, உங்களோட செழுமை இருக்கும் பொழுது, வயதான காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அடுத்த மாதம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் இருக்கும் பொழுது முடிந்தளவு சேமியுங்கள். முடிந்தளவு சேமியுங்கள். ஒரு எறும்பை போல ஞானமும் விவேகமாய் நாம் தொடர்ந்து என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். அந்த வேலை பார்த்த பணத்தை என்ன பண்ணணும்? எறும்பை போல என்ன பண்ணணும்? பத்திரமாக சேமித்து சரியாக அதை என்ன பண்ணணும்? நம்ம பயன்படுத்த வேணும். நல்ல ஒரு திட்டம் தான் நல்ல ஒரு விடையை கொடுக்கும் இல்லையா? நல்ல ஒரு திட்டமும் முயற்சி நமக்கு இருக்கணும். திட்டமே இல்லாத இடத்துல என்ன பண்ணுவோம்? என்ன ஆகும்? தரிசனம் இல்லாத ஒரு சபை என்ன ஆகும்? தரிசனம் இல்லாத ஒரு குடும்பம் என்ன ஆகும்? ஆமென். அப்போ உங்களுக்கு தொலைநோக்கு பார்வை வேணும், ஒரு திட்டங்கள் வேணும். அதை ஒரு பேப்பரில், ஒரு டைரியில், நோட்டில் எழுதுங்க, இல்லை ஃபோனில் டைப் பண்ணியாவது வைங்க. அடுத்த மாதம் இதெல்லாம் பண்ணணும், நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும், என் பையனை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும், கடன் வாங்காமல் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் கொடுக்கணும். சபைக்கு போகிறாங்க, அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, ஒன்றுமே போடலை, நல்ல ட்ரெஸ் இல்லை அப்படின்ற எண்ணத்தை என்ன பண்ணணும்? உடைக்கணும். அவங்க சர்ச்சுக்கு போகிறவங்க எப்பயும் ப்ரேயர் பண்ணி பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் ஆசீர்வாதம். அந்த பொண்ணுகிட்ட பேசும்போதே மனசெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. அந்த பிரதர் தொடுறதெல்லாம் பொண்ணாகுது. எப்படி ஆகுது? தொடுறதில் இல்லை, உங்கள் உழைப்புலேயும், உங்களோட சிந்தனையிலேயும், உங்களோட ஜெபத்துலேயும் தான். ஆண்டவருக்கு நீங்கள் எந்த அளவு முக்கியத்தை கொடுத்து நீங்கள் தாழ்த்தி உங்களை வெறுமையாக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்? கை நீட்டாமல் கை நிறைய கொடுக்கின்ற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென். 2 கொரிந்தியர் 9:11 சேமித்ததை பெரிய மனதோடு என்ன பண்ணணும்? இவ்வளோ நேரம் என்ன பாஸ்டர் நீங்கள் சர்ச்சில் சேமிக்கிறத பற்றி, இடம் வாங்குறத பற்றி இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, இப்போ தான் கடைசி. சேமிப்பது நமக்கானது அல்ல. யாருக்கானது? அது ஆண்டவருக்கானது. எதுவுமே எதையாவது நான் எடுத்துகிட்டு போக போகிறேன்னா, எதுவுமே போகும்போது எடுத்துகிட்டு போக போகிறது இருக்கும் வரை நம்ம அனுபவிக்கிறது போல் நம்ம சுற்றி உள்ள எல்லாருக்கும்
பரந்த மனசோட, சும்மா ஏதோ கேட்டு கெஞ்சினதுக்கப்புறம் வேண்டா விருப்பம்லாம் கொடுக்கக்கூடாது. தெரியும் அவன் ட்ரெஸ்ஸு இப்படி போட்டுட்டு வராங்க, அவங்க வந்து சாப்பிட்ட மாதிரியே இல்லை, ஆள் வீக்காக இருக்காங்களோ, அவங்க கண்களை பார்த்து அவங்கள சரீரத்தை பார்த்தே அவங்களுக்கு என்ன பண்ணும், வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு என்ன பண்ணும், வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். அதை விட்டுவிட்டு அவங்க கேச்சு ஐயா அம்மா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குறத விட நம்ம கேட்டு அவங்கள தாராள மனசோட கொடுக்கணும். 2 கொரிந்தியர் 9:11 வாசிங்களேன். 2 கொரிந்தியர் தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். எவ்விதத்திலும் ஆமென். கொடுக்கறனால நீங்கள் ஒருபோது என்ன பண்ண போங்க, உங்கள் பண்டசாலையிலோ உங்கள் பணமோ பொருள் என்ன ஆகாது, குறையாது, மாறாக அதிகமாய் சம்பூரணமாய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் பெற்றுக்கொள்வீங்க. வாலிபர்கள், வாலிப பெண்கள், சிறு பிள்ளைகள், நீங்கள்லாம் எதெல்லாம் சேமிக்கணும்? நாங்கள் வேலைக்கு போகல, நாங்கள் எதை சேமிக்கணும்? நல்ல குணத்தை, தெய்வ பக்தியை, கீழ்ப்படிதலை, இதெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கணும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணும், உங்களை கொண்டு போகும். நல்ல ஒழுக்கத்தை, இதெல்லாம் நீங்கள் சம்பாதிச்சு நல்லா படிக்கணும், இதை சேமிக்கணும். நல்ல மதிப்பெண்களை சேமிக்கணும். நீங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க என்ன போகிறாங்க, மணியை வந்து சேர்க்க போகிறாங்க, இல்லை அவங்க வேலை செய்கிறது எல்லா உறவுகளை சேமிக்கிறாங்க. நீங்கள் நல்ல உறவுகளையும் அது மட்டும் இல்லாமல் நல்ல மதிப்பெண்களை பெறலாம், நல்ல மதிப்பெண்களை சேர்த்து வைக்கலாம். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டால் நான் இவ்வளோ 10th இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், நீங்கள் வந்து நான் 200 தான், அப்போ நீங்கள் 500க்கு 450 வாங்கினா நீங்கள் பெரிய செல்வந்தர் தான். ஆடையிலேயோ உங்களுடைய நடையிலேயோ உங்களுடைய பேச்சிலேயோ கிடையாது, உங்களுடைய மதிப்பெண்லேயும் உங்களுடைய பழக்க வழக்கத்திலையும் உங்களுடைய தெய்வீக பக்தியிலையும் ஆண்டவருக்குள்ள உறவுலையும் நீங்கள் எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களுக்கான நாள் வரும்பொழுது உங்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் கேட்பதற்கு முன்பு ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், சம்பூரணமாய் பரிபூரணமாய் உங்களுக்கு செய்து கொடுப்பார். அதாவது நீங்கள் எதெல்லாம் நம்ம வந்து நம்ம எப்படிலாம் இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 22:7 இதைத்தான் நான் கடைசியாக சொல்லணும்னு நினச்சேன். இந்த அடிமைத்தனம் மாறணும்னா மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிங்களேன். ஐஸ்வர்யவான் உங்களெல்லாம் யார் ஆள்றான்னு இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யாருடைய ஆளுகைக்கு கீழே, அரசாட்சி கீழே இருக்கீங்க? எக்யூடாஸ் ஓனர்கிட்டையும் ஜனலட்சுமி ஓனர்கிட்டையும் எல்லா வார லோன் எல்லாத்துலேயுமே தான் இருக்கிறீங்க. எங்களுக்கு கொடுக்க ஆள் இல்லை அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா விசுவாசம் உங்கள்கிட்ட மிகவும் இல்லை, சுத்தமாகவே இல்லைன்னு அர்த்தம். குறைவாலாம் இல்லை, சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உங்கள் சிறையிருப்பின் நாட்கள், உங்களுடைய சிறையிருப்பின் சங்கிலிகள் உடைக்கும் நாட்கள் வெகு சீக்கிரமே வரப்போகிறது. தொடர்ந்து ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள், கண்ணீர் மழுக ஜெபியுங்கள், விடாமல் ஜெபியுங்கள், விட்டு விலகாமல் ஜெபியுங்கள், மனம் தளராமல் ஜெபியுங்கள், சேமியுங்கள், நல்ல உறவுகளை சேமியுங்கள், கிடைக்கும் பணங்களை தேவையான அளவுக்கு சேவியுங்கள். எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு சேவியுங்கள். கொடுக்க முடிகின்ற மனம் உங்களுக்கு வரும் பொழுது மனம் தளராமல் விருப்பத்தோடு முகஸ்துதியோடு முழு மனதோடு கொடுங்கள். செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் இடைவிடாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். நன்மையை மாத்திரம் செய்து கொள்ளுங்கள். ஒருபொழுதும் நன்மையை விட்டு விடாதீர்கள். கஷ்டங்கள் 1000 வரலாம், பிரச்சனைகள் 1000 வரலாம், பலர் நமக்கு நேராக எதிராக நின்று துன்பங்களை கொடுக்கலாம், மின்னல்களை கொடுக்கலாம், பிரச்சனைகளை கொடுக்கலாம், நமக்கு எதிராக பொய் சாட்சிகளை சொல்லலாம், நம்ம மேலே அவதூறு பரப்பலாம். நிலைக்காது. நம்மோடு இருக்கிறவன் அவரை விட, சத்ருவை விட சகலத்தையும் ஆள வல்லவராயிருக்கிறார். எல்லாம் மாறும். எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நம் ஓட்டத்தை நம் கடைசி வரைக்கும் எப்படி இடைவிடாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நற்புத்தியோடு, நற்சிந்தனையோடு, நல்ல குணாதிசயங்களோடு, நல்லெண்ணங்களோடு, தெய்வ பக்தியோடு, ஆவியானோட துணையோடு நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். கடன் இனி வாங்க மாட்டேன், கடன் இனி யாருக்கும் கொடுக்கவும் ஆண்டவரே நான் அதை சும்மா கொடுங்க, எப்போ தருவீங்கன்னு கேட்காதீங்க. நீங்கள் கொடுப்பீங்களான்னு கேட்டுவீங்க, நான் கொடுப்பேன். ஏன்னா என்னோடய கஷ்ட நேரத்தை நான் கடந்து வந்தது இன்னமும் என் வாழ்க்கையில் நான் நினைக்கிறேன். எத்தனையோ நேரத்தில் என் தாயார் வந்து கடன் வாங்குறதுக்காக எத்தனையோ இடத்துக்கு செஞ்சுருக்கிறாங்க. அந்த நாட்களை எதுவும் என் மனசுலேருந்து நான் மறக்கலை. எதிர்பாராமல் கொடுங்கள், முழு மனதோடு கொடுங்கள். உங்கள் தேவைகளை நீங்கள் சந்தித்து கொள்ள தேவன் உங்களுக்கு பலன் கொடுப்பார்.
உங்கள் தேவைகளை சந்திக்க வேறொருவர் வர வேண்டாம். உங்கள் தேவைகளை சந்திக்க உங்களுக்கு நல்ல கை கால்கள் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறார். அதுவே பெரிய ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேர் இதே நேரத்தில் மருத்துவமனையில் யூரின் டியூபோடு படுத்திருக்கிறாங்க? எத்தனை பேர் கை கால்கள் தூக்க முடியாமல் பிறர் உதவியோடு படுத்திருக்கிறாங்க? அதெல்லாம் தாண்டி கை கால்களோடு நல்ல கண்களோடு நல்ல நாவோடு நான் ஆராதிக்காமல் இந்த இடத்துல வந்து ஆண்டவரே நான் இதுவரைக்கும் இருக்க மனதோடு இருந்த எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு முழு மனதோடு என்னை ஆவியோடு உண்மையோடு ஜீவனோடு இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்து கரத்தை தூக்கி ஆராதிக்க வைத்த அப்படி பெரிதான கிருபைக்கா நன்றின்னு சொல்லுங்க. இது பெரிய ஆசீர்வாதம். ஆரோக்கியமே ஒரு பெரிய ஆசீர்வாதம். வாழ்க்கையினே அவருக்காய் ஒப்புக்கொடுங்கள். தொடர்ந்து சேமியுங்கள், நல்லவற்றை சேமியுங்கள், விட்டு விடாதீங்கள். எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அமேன், அமேன், அமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பைபிள் வச்சுருக்கவங்க வேகமாக 1 தீமோத்தேயு 6:17-19 வாசிக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன், 10 நிமிஷம் தான். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17-19 வரை. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மையையும் நமக்கு சம்பூரமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவன்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஆமென். தேங்க்யூ. போதும். கவனிங்க, இந்த உலகத்தில் இப்போது அண்ணன் பிரதர் வந்து என்ன சொன்னாங்க? என்ன பண்ணணும்னு சொன்னாங்க? சேமிக்கணும்னு சொன்னாங்க. சேமித்தா நம்மளும் எப்படி மாறுவோம்? செல்வந்தராக மாறுவோம், கடன் இல்லாமல் இருப்போம். அப்போ நம்ம கையில் ஐஸ்வர்யம் இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கக்கூடாதான்? இருமாப்பான சிந்தி உள்ளவர்களாய் இராமலும். இருமாப்புனா என்ன? ரொம்ப அடமெண்ட்டாக, ரொம்ப அகந்த உள்ளவங்களாக இல்லாமல் எப்படி இருக்கணும்? இலகன மனசுள்ளவங்களாக இருக்கணும். அடுத்து, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். நிலையற்ற ஐஸ்வர்யம், நம்ம கையில் இன்றைக்கி காசு வரும், நாளைக்கு காசு போகும். அதிகமான காசு நம்ம சம்பாதிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? அந்த காசு மேலே அது மட்டுமே நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. ஏன்னா அது நிலையற்றதாக இருக்கிறது. அப்போ நிலையானது என்ன? நாம் அனுபவிக்கிறதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? தேவன் மேலே. அவர் எப்படி கொடுக்குறவரா? சம்பூரணமாய் கொடுக்குறவர். அதே வசனத்தில் என்ன போட்டிருக்கு? நாம் அனுபவிக்கிறதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். அடுத்து என்ன பண்ணும்? எப்படி இருக்கக்கூடாது? இருமாப்பாக இருக்கக்கூடாது. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? சம்பூரணமாய் கொடுக்குற தேவன் மேலே நம்பிக்கை வைக்கணும். நன்மை செய்யணும். என்ன சொன்னாங்க? நமக்கு இப்போது தாராளமாக ஆண்டவர் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு அதை வழியில் போகிறவங்க வந்து அம்மா தாயே நம்மக்கிட்ட கேட்டு அதுக்கு பின்ன நம்ம செய்யக்கூடாது. அவங்களுக்கு நம்ம அதுக்கு முன்னாடியே வாங்க நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லணும்? ரொம்ப தாராள மனசுள்ளதாகவும் உதார குணம் உள்ளவங்களாகவும் நம்ம இருக்கணும். நன்மை செய்யணும். நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும். நம்மளுடைய நட உடை பாவனை எல்லாவற்றிலும், நம்முடைய அன்பிலும் கற்பிலும் நம்முடைய பார்வையிலும் நம்முடைய சிந்தையில் எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணுமா? தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தணும்னு சொல்லி நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். அதே போல் இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு பார்வையிலும் இருதயத்தில் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணத்திலும் மூளைக்குள்ள சிந்தையில் யோசிக்கிற ஒவ்வொரு சிந்தனைகளிலும் கையினால் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளிலும் கால்நாள் நடக்கிற ஒவ்வொரு பாதையிலும் எப்பயுமே நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்கணும். அடுத்தது என்ன சொல்லியிருக்கு? தாராளமாய் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏழை விதவை கிட்ட எத்தனை காசு இருந்தது? 2 காசு இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க? எவ்வளோ போட்டாங்க? 2 காசையும் போட்டாங்க. தாராளமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவருக்காக முழுமையாக கொடுத்துட்டாங்க. தாராளமாய்
கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமாக இருக்கவும். இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. கவனிங்க, வருங்காலத்திற்காக ஒரு ஆதாரத்தை பொக்கிஷமாக நம்ம சேர்க்கணும். நிகழ்காலத்துக்காக அல்ல, வரும் காலத்திற்காக. நம்மளாம் எதற்காக காத்து கொண்டு இருக்கிறோம்? நித்திய ஜீவனுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். அந்த நித்திய ஜீவன் எங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ பரலோகத்துக்கு நம்ம போனோம்னா எப்படிப்பட்ட ஆதாரத்தை நம்ம சேமித்து வைக்கணும்? நல்ல உறவுகளை. இப்போ அவங்க சொன்ன அதே சேமிப்பு தான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படிப்பட்டதை சேமிக்கணும்? நல்ல உறவுகளை சேமிக்கணும், அன்பை சேமிக்கணும், நற்குணங்களை சேமிக்கணும், ஞானத்தை என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிக்கணும், புத்தியை சம்பாதிக்கணும். அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? சேமித்து வைக்கணும். இதுதான் இந்த வசனம் சொல்லுது. நீங்கள் நிகழ்காலத்துக்காக அல்ல, வருங்காலத்திற்காக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை எப்படி சேர்த்து வைக்கணுமா? சும்மா தினம் பாக்கெட்லேருந்து ஓட்ட பாக்கெட்டுக்குள்ளே போட்ட மாதிரி தீந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி இல்லை, பொக்கிஷமாக சேர்த்து வைக்கணும். எப்படி இருக்கணும்? பொக்கிஷமாக சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த சபைக்கு தீமோத்தேயு எழுதுகிறாரு. பவுல் அவர்கள் கட்டளை இடுகிறாரு. ஸோ கவனிங்க, இந்த வசனங்களை நீங்கள் தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லாக தியானிங்க. நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நிதானிங்க. நம்ம இன்றைக்கி இருக்கிற நம்மளுடைய நிலைமை மாறுமா மாறாதா அப்படிங்கிறத யோசிங்க. எத்தனை பேர் நினைக்கிறீங்க என்னால் இது முடியாது, என்னால் இவ்வளோ தான் சேமிக்க முடியும், ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன், இதில் 5ல் 1 பங்கை சேமித்து வைக்க சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை படி அரிசி போடுறீங்க? வீட்டில் 2 டம்ளர் அரிசி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 5ல் 1 பங்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். 5 டம்ளர் அரிசி போடுறீங்கன்னா 1 டம்ளர் அரிசி எடுத்து தனியாக ஒரு டப்பாவில் வச்சுருங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் உங்கள் மெயின் டப்பாவில் இருக்க அரிசி காலியானதுக்கப்புறம் இன்னொரு டப்பாவில் அரிசி எடுத்து வச்சுட்ருக்கோமே அப்படிங்கிறது ஞாபகம் வரும். அப்போ அதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். அல்லது நீங்கள் என்ன பண்ணலாம், அதை எடுத்து வச்சதை காணிக்கையாக யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். ஆமாம் தானே? 5ல் 1 பங்கை நம்ம சேமித்து வைக்கிறோம். அந்த சேமிப்பை யாருக்கு கொடுக்க போகிறோம்? இல்லாத யாரோ ஒருத்தருக்கு கொடுக்க போகிறோம். அதே மாதிரி தான் எல்லாமே. 5ல் 1 பங்கை நீங்கள் எடுத்து வைங்க. உங்களுக்கு ஆண்டவர் போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த போதும் போதும்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அளவுலேருந்து நம்ம 1 பங்கை எடுத்து மறுபடியும் ஆண்டவருக்கே 10ல் 1 பங்கு தசம பாகமாக நம்ம கொடுக்குறோம். 5ல் 1 பங்கை என்ன பண்ணுறோம்? சேமித்து வைக்கணும்னு ஆண்டவர் யோசேப்பு சொல்கிறாரு இல்லையா? பார்வோனுக்கு என்ன சொல்கிறாரு? 5ல் 1 பங்கை சேமித்து வைக்க சொல்கிறார். ஸோ இதெல்லாம் நம்ம வசனத்தின் அடிப்படையில் தான் செய்ய போகிறோம். நம்ம என்ன சேமித்து வைக்கணுமா, எதுக்கு சேமித்து வைக்கணும் அப்படின்லாம் நம்ம குவெஸ்டின் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம செய்கிறோம். 10ல் 1 பங்கு ஆண்டவருக்காக தசம பாகமாக எடுத்து வைக்கிறோமா, 5ல் 1 பங்கை சேமித்து வைக்கணும். அந்த சேமிப்பு பிற்காலத்தில் நமக்கே உதவும். எதுக்காக நம்ம கையில் காசு நம்ம போய் தங்கம் வாங்குகிறோம்? எதுக்காக நம்ம போய் பேங்க்கில் போட்டு வைக்கிறோம் காசை? கையிலே வச்சுக்க வேண்டியதானே, வீட்டிலே வச்சுக்க வேண்டியதானே. அரிசி தினமும் எடுக்கிற அரிசி தானே, ஏன்னு அதை வேற இன்னொரு டப்பாவில் போட்டு வைக்க சொல்கிறீங்க? டெய்லி எப்படினாலும் எடுத்தால் காலியாக தானே போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. எப்படினாலும் அந்த அரிசியோ 5 படி அரிசி எடுக்கிறோம், 5 டம்ளர் அரிசி எடுக்கிறோன்னா அந்த 1 டம்ளர் அரிசி எடுத்து வேறு வாளியில் வேறு டப்பாவில் போட்டு வைக்கும்போது என்றைக்கோ ஒரு நாள் அது நமக்கே உதவும். இல்லைனா அது இல்லாத ஒருத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போடுற புடவை துணிமணியில் 4 துணிமணி 5 துணிமணி நல்லா இருக்கா, அதில் 1 துணிமணி எடுத்து இல்லாத உங்களுக்கு கொடுங்க. இல்லையா? உங்கள்கிட்ட பத்தாத ட்ரெஸ்ஸை கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க, டைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்க அழகாக இருக்குது, லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கவே மனசு வராது. இங்கே எப்படி இருக்கணுமா? உதார குணம் உள்ளவர்களாக இருக்கணும், தாராள மனசு உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதனால் நீங்கள் கொடுக்குற மனசு உள்ளவர்களாக எப்பயுமே இருங்க. ஆண்டவருக்கு கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு. ஏழை கிடங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், அந்த சிறியரில் ஒருவருக்கு செய்கிறதை எனக்கே செய்கிறீர்கள், அப்படி தான் வசனம் சொல்லுது. சரியா? சரி, ஓகே. இப்போ நான் உங்களில் ஒரு 4 பேரை முன்னாடி கூப்பிட விரும்புகிறேன். யாராச்சும் 4 பேர் வாங்கலேன். சீக்கிரம் வாங்க, டைமில் முடிக்கணும். 5 நிமிஷத்தில் 2 பாஸ்ட் பசங்க வரதில்ல. வேறு யாராச்சும் வாங்க, 2 பேர் சீக்கிரம் வாங்க. அப்புறம் பேர் சொல்லி கூப்பிடும். வாலிபர்கள் வாங்க. ஆமாம், ஓகே. ஆளுக்கு ஒரு பேனா எடுத்துக்கோங்க கையில். அதாவது நீங்கள் மேடையில் நின்று மைக்கை பிடிச்சி சொல்லிடுறீங்க, இதெல்லாம் நடைமுறையில் செஞ்சு பார்த்தா தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இப்போ இவங்கெல்லாம் ஒரு கேம் விளையாடி காமிக்க போகிறாங்க. என்னென்னா, உங்கள் கையில் ஒரு ஜஸ்ட்டு பேக் சைட் திருப்பி வச்சுக்கோங்க. இந்த 1 சைட் பேப்பர் தான்
ஜஸ்ட் ஒன் சைட் பேப்பர் தான், பேக் சைடில் எம்டியாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த பேப்பரில் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா முட்டை போட போகிறாங்க. முட்டை போட தெரியும்ல? முட்டை வாங்கியிருக்கீங்களா ஸ்கூலில்? வாங்கினதில்ல, பரவாயில்ல. கோழி முட்டை சாப்பிட்ருக்கீங்களா? ஓகே, கவனிங்க. இப்போ இந்த பேப்பரில் முட்டை முட்டையாக போட போகிறாங்க. எப்படி போடணுன்னா இவங்களுக்கு நம்ம 30 செகண்ட் டைம் தர போகிறோம். 30 செகண்ட், வினாடி. ஓகேயா? பக்கம் பக்கமாக வேகமாக இப்படி முட்டை போட போகிறாங்க. தெரியுதா எப்படி போட்டிருக்கேன்னு? தெரியுதா? இது மாதிரி முட்டை போட போகிறீங்க. ஓகேவா? 30 செகண்டுக்குள்ளே உங்களால் எத்தனை முட்டை போட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை முதல்ல அந்த பக்கத்தோட ரைட் சைட் கார்னரில் மேலே எழுதிக்கோங்க. உங்களால் 30 செகண்டுக்குள்ளே எத்தனை முட்டை போட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ரைட் சைட் கார்னரில் டாப்பில் எழுதிக்கோங்க. ரைட் சைட் கார்னரில் டாப்பில் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டீங்களா? 30 செகண்டில் எத்தனை போட முடியும்னு? ஓகே, இப்போ நம்ம டைம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வெயிட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த 30 செகண்டுக்குள்ளே அவங்க மனசில் நினச்சதை விட அதிகமாக போட்டிருக்காங்களா கம்மியாக போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய கேம். இல்லை ஸ்டார்ட் ஆகலை இன்னும். ஸ்டார்ட். 5 seconds, 10 seconds, 15 seconds, 20, last 10 seconds, last 5 seconds. Last one is stop பண்ணிடணும். 1 2 3 stop. ஓகே, இப்போ கவுண்ட் பண்ணுங்க. அவங்க பேப்பரில் எத்தனை முட்டை போட்டிருக்கீங்கன்னு கவுண்ட் பண்ணுங்க அப்படியே எத்தனை போட்டிருக்கீங்கன்னு. முப்பது முட்டை போடுவேன்னு கணக்கு பண்ணியிருந்தாங்களாம், ஆனால் 65 முட்டை போட்டிருக்காங்களாம். நிறைய முட்டை போட்டுருப்பாங்க போல. எந்த அளவுக்கு டைம் பத்தல. 40 போடுவேன்னு எழுதியிருக்காப்புல, ஆனால் 83 போட்டிருக்காங்க. ஓகே, அவங்க 500 மேல போட்டு 30 போடுவேன்னு எழுதியிருக்கு. 300ஆ? ஓ 300 போடுவேன். இது வந்து ரொம்ப அதிகமான நம்பிக்கைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு செகண்டுக்கு 10 போட்டாலே 300 போட்டிருக்கலாம். ஒரு செகண்டுக்கு 10ன்னு கணக்கு வச்சுருக்காங்க, 10 முட்டை போட முடியும்னு. சரி, 300ன்னு போட்டிருக்காங்க, ஆனால் 73 முட்டை போட்டிருக்காங்க. சரி, ஓகே. 40ன்னு எழுதியிருக்கீங்களா? 40ன்னு எழுதி 70 முட்டை போட்டிருக்காங்க. ஓகே, வெரி குட். சரி, நீங்களே சொல்லுங்கள் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு. நினைக்கிறத விட அதிகமாக நம்மளால் செய்ய முடியும், சேமிக்க முடியுமா முடியாதா? முடியும். தேங்க்யூ ஸோ மச். வேறு 4 பேர் வாங்க பார்க்கலாம். வாங்க அண்ணா, வாங்க 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 சீக்கிரம் வேணும். மெசேஜ் உட்கார்ந்து கேட்டு பாருங்க. இது ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கலாம். தம்பி வாங்க, நீங்க தான் அடுத்த எல்லாமே நீங்க வளர்ச்சியில கொண்டு வரணும். உங்களுக்கு பேனாலாம் கிடையாது, வச்சிருங்க கீழே. உங்களுக்கு வேற அவ்வளோதானா? 3 பேர் தானா? ஒரு ஆள் வரலாமே, நம்மளே கூப்பிடலாமா? அது தம்பி வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்க. நாங்களே நீங்க 2 பேர்ல யாராச்சும் சொல்லுவாங்க. சிஸ்டர் நீங்க வாங்க, வாங்க நீங்க வாங்க. சரி, கவனிச்சுக்கோங்க. ஓகே, இவங்களுக்கும் அதே 30 செகண்ட் டைம் தான். ஆனால் இந்த பேப்பரை வச்சு இது வெறும் வெள்ளை காகிதம், அப்படி தானே? இதை நான் தூக்கி போட்டாலும் தூக்கி போட்டுடலாம். ஏன்னா நான் ஒரு பக்கம் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன், இன்னொரு பக்கம் மட்டும்தான் எம்டியாக இருக்குது. அதனால இந்த பேஜ் நான் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா தூக்கி போட்டுடலாம். இப்போ நான் உங்கள்கிட்டலாம் கொடுத்தா, நான் என்கிட்ட கொடுத்தா இது ஓகே, ஒரு பேஜ்